நெல்லிக்காயுமே பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு. ரொம்ப அடிமா அப்படியே முன்னாடி அடிமா. பெரிய பெரிய மிளகாலாம் பறிச்சிருக்கேன் பாரு. இங்க பாத்தியா இன்னும் முத்தல பிஞ்சா இருக்குது பாருங்க. நாங்க வீட்டுக்கு எடுத்து போறோம். கத்திரிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, அதுக்கப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் கிளம்புறோம். 3 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை இல்லையா. போன் பண்ணி அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா நாங்க லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது வெள்ளிக்கிழமை ஊர்ல இருந்து வந்தோமா. வெள்ளிக்கிழமை போக கூடாது அப்பயே சொல்லுவாங்க அவங்க. வெள்ளிக்கிழமை ஊருக்கு போக கூடாது, பிறந்த பொண்ணு வந்து புதன்கிழமை போக கூடாது, ஞாயிற்றுக்கிழமை போனா சண்டை சச்சரமா இருக்கும் சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை ஊர்ல இருந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஊருக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா பாப்பா உடம்பு சரியில்லடி. ஆமா சரி சரி சரியாயிடும். தாத்தா பார்த்தா சரியாயிடுமா? தாத்தா பார்த்தா சரியாயிடும். அதனால ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு நாள் இருந்துட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? ஓகே. வரும்போது பைக் தூங்கின்னு வராங்க. தூங்கின்னு தானே வந்தீங்க ஜெஷிதா? ஆமா தாத்தாவா? அவர் நல்லா தூங்கினே வந்தாரு. நானும் தூங்கினே வந்தேன் பைக்ல. பயந்துனே வந்தா கண்ணு அரை கண்ணு இப்படி மூச்சு பார்த்துன்னு வந்தேன். அதுக்கே நான் ஊருக்கு வந்தாச்சு. வரும்போது ஜெஷிதா அழகா தூங்கினே வந்தார். வந்தோடனே தாத்தா ஏன்னு வந்து மேல போய் ஏறி கொட்டா பிரிச்சாச்சு. கொட்டா போட போறாங்க. அதனால கொட்டா வந்து பிரிச்சு. அதுதான் கொட்டா வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொட்டாவை பிரிச்சாச்சு. தாத்தாவா நீ வரலன்றியா? மயில் பார்த்தாரா? மயிலா எப்படி கனவு தூக்கத்திலே பாத்துட்டு வந்தியாமா? தாத்தா ஒண்ணு கவனிக்க மாட்டேற, பேச மாட்டேற. என்ன ஒரு பிஸி ஆயிட்டியா? பள்ளிக்கூடம் போறாருல பிஸி இல்ல? பள்ளிக்கூடம் போக பிஸியா? அவர் எங்க டெய்லியும் தாத்தா வீட்டுக்கு போறேன் தாத்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸ்கூலுக்கே போக மாட்டாரு. போய் நான் ஏபிசி படிக்கிறேன்னு சொல்றேன். அதுக்குள்ள என்ன பண்ணிடுறா? தாத்தா வீட்டுக்கு போறேன். நான் தாத்தா வீட்டுக்கு போறேன், தாத்தா வீட்டுக்கு கூட்டும் போன்றாவ. வந்துட்டேன் நானு. போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன். அதுதான் அந்த காலத்துல இருந்து இப்ப பனைமரம் ஏறுறது. இளநீ வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் அரை தேங்காயா தான் இருக்கு. எல்லாமே ஓரளவுக்கு தேவல வழுக்கையோட கிடைக்கும். நல்லாமா அப்பா போய் ஒரு குளம் தூக்கிட்டு வந்துட்டாரு. தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உழுந்து கிடக்குது. எல்லாத்தையும் அம்மா பொறுக்குறாங்க. என்ன ஆடலாமா? என்ன ஆடலாம்? தண்ணி ஆடல, இளநீ வெட்டி குடிக்கலாம். இளநீ கிடையாதுமா, காஞ்சிட்டு இருக்கோம். இல்ல தண்ணி ஆடல. அப்ப இது எடுத்து வெட்டு. எல்லாம் ஒரு அரை தேங்காய் தான் இருக்குது. ஆனா சூப்பரா இது. இது தென்னங்குச்சி கிழிக்கலாம்ல, தொடப்பான். காஞ்சா கிழிக்கலாமா எப்படியா? பச்சை கிழிக்கலாம். நேரம் இல்ல. மாடு ஓட்டின்னு போயிடும். ஒரு கத்தை கட்டி மாடு ஓட்டும் போற டைம் எடுத்துன்னு போ. அங்க போய் உட்காந்து அழகா கிழிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். அது எதுவுமே இளநீ கிடையாதுமா ஃப்ரெண்ட்ஸ். செவ்வளநீ இது நல்லா சூப்பரா இருக்கும். இந்த இளநீ டேஸ்டா இருக்கும். இளநீ ஆமா. இது மட்டும் இப்ப இளநியா வழுக்கையா இருந்தது வேற லெவலா இருந்திருக்கும். ஆமா இங்க மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொட்டை கட்ட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டுக்கு கொட்டை கட்டுறதுனால தென்னை மரத்தெல்லாம் கழிச்சு போட்டாச்சு. ஏன்னா மேல அப்புறம் ஷீட்டு தான் போட போறோம் இந்த டைம். இங்க பாருங்க வெள்ளம் வந்து எல்லாம் அரிச்சு தூண் பூரா வீணா போயிடுச்சு. தோலெல்லாம் மக்கி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால புது கொட்டை போட போறோம். ரஷிதா பண்ற சேட்டைய பாருங்களேன். பேபி போட்டுன்னு தாத்தா கைய பிடிச்சினாரு. எங்க போறீங்க ரெண்டு பேரா? மாமா வாங்கி தரணுமா? அதுதான் ஊருக்கு வந்துக்கிறாரு. உன் செப்பல் எங்கடி இருக்குது? இத போடுமா. உன் செப்பல் போடாத அப்பா செப்பல் எடுத்து போட்டுங்கற. அது நடக்க முடியாம நடந்து போறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கொட்டை கட்டுறதுக்கு ஓடு பைப்பு கம்பிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்க போகிறாங்க. நம்ம வீட்டுக்கு புது கொட்டை அப்பா ரெடி பண்ணின்னு இருக்காருப்பா.
என்னம்மா தாத்தா என்ன பண்றாரு? பேபி மெட்டீரியல் மட்டும் எவ்வளோ ஆச்சு பேபி? மெட்டீரியல் மட்டுமா? மெட்டீரியல் மட்டும் 55,000. ஒப்பா இங்க வா. எத்தனை அடிக்கு போடுறீங்க? ஷெட் சைஸ் தான் எவ்வளோன்னு தெரியலையே. 20 அடியா? மாமா கிட்ட கேட்டா சொல்றாரு. ஏன்னா அவர் தான் பிளான் போட்டிருக்காரு. 20 அடி நீளம், 17 அடி அகலம். மாமா அதே போலாம். வண்டி பெட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. தாத்தா பார்த்தா அவர் முன்னாடி பத்துறாரு, தாத்தா பின்னாடி பத்துக்க சொல்றாரு. படுக்க சொல்றாரு இவர் வண்டியில. தேங்காய் மண்டை தலையா? தேங்காய் மண்டை தலையா? ஊருக்கு வந்து பார்த்தோன்னா கிளம்புறோம். நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பொருளாக எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். போன டைம் போகும்போதே நான் எதுவுமே பறிச்சுட்டே போகல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நாங்கள் சிக்கன் வந்து பார்த்தோன்னா சிக்கன் தந்தூரி பண்ணுறதுக்கு எலுமிச்சம்பழம் பார்த்தேன். எலுமிச்சம்பழம் இல்லை, போய் 2 எலுமிச்சம்பழம் கடையில் குத்துவாரு. அப்புறம் செட்டிநாடு சிக்கன் பண்ணுறதுக்கு தேங்காவே இல்லை. ஸோ நம்ம வீட்டில் வந்து தேங்காய், எலுமிச்சம்பழம், அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சுன்னு போக போகிறோம். ஏன்னா செடி நட்டு இருக்கிறோம்ல, அறுவடை பண்ண போகிறோம். அறுவடை ஃபர்ஸ்ட் அறுவடையா? ஆமாம். நெல்லிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பறிச்சுட்டு போகலாம். கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம், ஊறுகாய் பண்ணலாம், பாப்பாக்கு நெல்லிக்காய் சாதம் கிட்டி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கேண்டி பண்ணலாம். ஸோ எது வேணாலும் பண்ணலாம். கொஞ்சமாக எடுத்துட்டு போகணும்னா நிறைய எடுத்துட்டு போய் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே. நல்லா பெருசு பெருசா இருக்கு போல எலுமிச்சம்பழம். அத்தை வந்து எலுமிச்சம்பழம் பறிக்கிறாங்க. காய பறிச்சிட்டாங்க அத்தை. பழத்தை எதுக்குமா எதுக்குமா அது? எலுமிச்சம்பழம் பறிக்க. எதுக்குமா எதுக்குமா ஜெசிதா? கீழே முள்ளுகள்லாம் அடிச்சு விட்டுருவாரு. எவ்வளவு ஹைட் தூக்குறாரு பாரு அவரு. அடிமா அடிமா, அப்படி டொம்முன்னு அடிமா, அப்படியே முன்னாடி அடிமா. பாத்தியா? அடிமா அடிமா, அப்படியே முன்னாடி அடிமா. அடி போறா எலுமிச்சம்பழம் பறிடி. தலையில ஒரு பேண்ட் போட்டுட்டேன். மண்டைய உடைக்க போறா பாரு. நீ என்ன நீ எலுமிச்சம்பழம் பறிக்க வந்தியா? எங்க 2 பேரும் மண்டைய உடைக்க வந்தியா? நீ கீழே பாரு முள்ளு. இருங்க நான் பறிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு எத்துமா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எலுமிச்சம்பழம் எப்படி சூப்பரா இருக்கு. எலுமிச்சம்பழம் பாக்குறதுக்கே ஆசையா இருக்கு. இங்க பாரு சிங்கா, இங்க வந்து பாரு எப்படி இருக்குன்னு. அழகா கொத்து கொத்தா இருக்குது. இது நல்லா பழம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பழமா இருக்கு. பறிச்சிருவா? நிறைய பறிக்க வேணும் சிங்கா, தேவையானதை மட்டும் பறிச்சுக்கலாம். அப்பா எலுமிச்சை சாதம் செய்யறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குண்டு குண்டா இருக்கு எலுமிச்சம்பழம். இதெல்லாம் அப்படியே வெளியே வச்சா 2 நல்லா பழுத்துரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சா நம்ம மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. வெயில் நாள் வேற இல்ல, ஜூஸ் போடுறதுக்குலாம் யூஸ் ஆகும் பேபி. இப்பதான் கோல்டு எல்லாம் புடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எங்க அம்மா சுண்ணாம்புல ஏதோ தடவி விட்டாங்க, குப்பைமேனி எல்லாம் பிரிச்சு. இப்போ இது போட்ட பிறகு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. குரல் கொஞ்சம் நல்லா, தொண்டை வலி இருந்தது, அது வந்து கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. வாய்ஸ் கூட மாறிச்சு நினைக்கிறேன் லைட்டா. போட்டானே மாறிடுச்சா? சரி வா ஃப்ரெண்ட்ஸ், கிட்டே 2 பழம் இருக்கு. இதுல ஒண்ணு பெருசா இருக்குல்ல, இது நல்லா செங்காயா இருக்கு. இதை பறிச்சிடுறேன். காய் தான் செம்பழம் பேபி. இது பறிட்டா இன்னும் நல்லா பெருசா இருக்கு. கிட்டே வந்து சூப்பரா இருக்கு. அம்மா பேர் நிறைய பறிச்சு கீழே போட்டுக்கிறாங்க பாரு பேபி. எல்லாத்தையும் அந்த கீழே போடாதீங்க. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு எலுமிச்சம்பழம் பறிச்சிருக்கோம். இது எனக்கு போதும் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய இருக்கு, எனக்கு இது போதும். இது நிறைய காய் இருந்ததுன்னா சம்மர்ல வந்து பறிச்சு வித்தாங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமா போகும் விலை இல்லமா, விக்கிறதுக்கு யூஸ் ஆகும். எனக்கு இது போதும்பா. பழம் 3 ரூபான்னு எடுப்பாங்க. ஒரு பழம் 3 ரூபாயா? அம்மா 3 ரூபான்னு எடுக்கிறாங்க. நமக்கு விக்கிறவங்க ஒரு பழம் 5 ரூபாய் 10 ரூபான்னு விக்கிறாங்க. அப்புறம் 2 ரூபாய் கேட்பாங்க இங்க நம்ம ஊர்ல இருக்கிறவங்க. சரி, கத்திரிக்காய் எல்லாம் நல்லா ஹைட்டா வந்துருச்சு. கத்திரிக்காய்ல வந்து பிஞ்சு நிறைய வச்சிருக்கு. கத்திரிக்காய் பறிச்சுட்டாங்க பொழுது அத்தை. எத்தனை காய் பச்சை? இதுல 2 காய் பறிச்சேன் இருக்குது செய்த கத்திரிக்காய். முத காய் பறிச்சு சாம்பார் வச்சு சாமி பறிச்சிட்டாங்க வெள்ளிக்கிழமைக்கு. ஓஹோ. தக்காளியுமே நல்லா முத்தி கலர் வந்துருச்சு பாரு பேபி. தக்காளி பழம் பழுக்க போகுது பாரு. செம்பழம் எங்க பாரு. ஏய் கலரே வந்துச்சு. இங்க பாருங்க, இங்க பாரு ஓட்டை வந்துருச்சு. ஓட்டை பறிச்சு பறிச்சிரு. வாவ், நல்லாதான் இருக்கு செய்யுங்க. இல்ல வீணாயிடுச்சு இந்த பழம். தக்காளி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க நல்லா சவசவன்னு பழுக்க போகுது தக்காளி. நல்லா கொத்து கொத்தா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க நிறைய. அங்க பாரு கத்திரிக்காய். அதான் பறிட்டா கத்திரிக்காய். கத்திரி பாருங்க, நாங்க வீட்டுக்கு எடுத்து போறோம். நல்லா இருக்கு.
சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் பச்சை மிளகாய். அடுத்த டைம் வரும்போது இந்த வானல் நிறைய வந்து பார்த்தோன்னா காய் காய்ச்சிருக்கும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் பறிச்சலாம். தக்காளி பழம் பறிச்சிட்டாங்க அத்தை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரலாக நம்ம வீட்டில் ஆமா மருந்து அடிக்காம பறிச்சது கத்திரிக்காய் தக்காளி. நிறைய செம்பழம் இருக்குது தக்காளியில. இப்ப காயா பறிச்சு வச்சுட்டா ஒரு மாதிரி கல்லு மாதிரி ஆயிடும். பழுத்த பிறகு பறிச்சுன்னா நல்லா இருக்கும். அது பொறுமையா பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியில ஒரு தக்காளி பழம் இருக்குது. தக்காளி பழமா இருக்கு. ஆமா பேபி காட்டு. இங்க பாரு உள்ள அது பாரு பறிச்சுட்டா. பறி இங்க பாத்தியா நல்ல கலர் வந்துருச்சு. நான் பார்க்கல அது. இங்க பாரு இதெல்லாம் பழுத்துருமா. இங்க பாரு எல்லாம் கலர் வந்துருச்சு. எல்லாமே பழுக்க தான் போகுது. தக்காளி பழம் நல்லா முத்திடுச்சு. கத்திரிக்காய் ஒண்ணு இது பறிக்க போறேன். 2 கத்திரிக்காய் இருக்கு. வீட்டுக்கு எத்தனை நாளைக்கு சாம்பார் வச்சிடலாம். இங்க பாரு பாபி நிறைய கத்திரிக்காய் இருக்குது. இங்க பாரு இதெல்லாம் பிஞ்சு நினைக்கிறேன். பெருசா வந்துருச்சு. இன்னும் முத்தல பிஞ்சா இருக்குது. இந்த கத்திரிக்காய் முத்திருச்சு. இதை மட்டும் பறிச்சுக்கா. பறிக்கா அது நல்லா பெருசாகும் சங்கீதா. இப்ப நம்ம பறிச்சுக்கலாம். இது நல்லா வந்து குண்டா பெருசா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செடியில இது போதும் பறிச்சாச்சு. இது நாளைக்கு உனக்கு விட்டு வச்சுட்டு போறோமா? இதை பாத்துவா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷத்துக்கான முதல் எப்படியா இருந்தாலும் வீணாக்கிடுது பேபி காய. அதான் தக்காளி பழம் ஒரு தக்காளி பிஞ்சு கடிச்சு வச்சு அதுக்குள்ளே கடிச்சு குதறி வச்சுதுப்பா. வெளியே போட்டுடலாம். வந்து பச்சை மிளகா வந்து பறிக்க போறேன். இந்த ஒரு செடியில பாருங்க எந்த அளவுக்கு மிளகா நிறைய இருக்குன்னு. நல்லா இருக்கு சரிங்க. பறிச்சிரு. நல்லா முத்திடுச்சு பச்சை மிளகா ஃப்ரெண்ட்ஸ். இப்பயே பறிச்சுக்காம ஊறுகாவே போட்டிருக்காங்களா பச்சை மிளகாயில. சம்மர் டைம்ல மோர் மிளகா எல்லாம் செய்யலாம். வெயில நல்லா காஞ்சிடும். வத்த போறது மோர் மிளகா பண்றது ஊறுகாய் இது எல்லாமே பண்ணி வைக்கலாம். நம்ம வீட்டுல நிறைய காய் காய்ச்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து மோர் மிளகா போட்டு வைக்கலாம். செடி இன்னும் நல்லா பெருசாகணும். அந்த பக்கம் பெருசா இருக்கு சரிங்களா. 2 சைடுல இருக்கு. அதுக்கு கீழே இன்னொன்னு இருக்குது. அவ்வளவுதான். இங்க கீழே 2 பழுத்த மிளகா. இங்க பாருங்க பச்சை மிளகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை நிறைய பறிச்சாச்சு. இது பார்க்க சின்னதா இருக்கு ஆனா முத்திருச்சு நல்லா பழுத்துருச்சு. நான் வந்து பாத்தேன்னா பெரிய பெரிய மிளகாலாம் பறிச்சிருக்கேன் பாரு. எடுத்து வச்சிரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே பறிச்சாச்சு. பறிச்சுட்டு ஊருக்கு போக போறோம். ஊருக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் பறிக்கவே இல்லை. நெல்லிக்காய் மறந்துட்டேன். நான் கூட அவ்வளவுதானே நினைச்சேன். என்னடா நிறைய லிஸ்ட் போட்டேன் ஒண்ணு குறையுதுன்னு யோசிச்சேன். அப்பதான் நெல்லிக்காய் நான் போகுது. தோட்டத்தை சுத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மொட்டை மாடிக்கு வந்தாச்சு நெல்லிக்காய் பறிக்கிறதுக்கு. நெல்லிக்காய் அவங்க தான் ஈஸியா பறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா அந்த இலையெல்லாம் நல்லா முத்திருச்சு. நெல்லிக்காய் பெருசாயிடுச்சு போல இது நெல்லிக்காய். ஆமா நல்லா நெல்லிக்காயை பாத்தியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நெல்லிக்காய். எல்லாம் என்ன தூரமா போயிடுச்சு. இழுக்கணும் போல இருக்குது. உடச்சிக்கு போகுது பார்த்து ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பரா இருக்குது நெல்லிக்காய் முத்தி போய். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் நெல்லிக்காய். அல்டிமேட்டா காய்ச்சிருக்கு. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. ஆமா பெருசா எடுத்து மட்டும் பறி. நல்லா பெருசா இருக்கு. இங்க பாருங்க முத்திடுச்சு. நல்லா முத்தி போச்சு. ஆமா நல்லா முத்தினதை மட்டும் பறிக்கணும். நல்ல பெரிய காயா பார்த்து பறிச்சிடலாம். இது ஒரு 10 கிலோ கிட்ட காய் வந்து தடவை காய்ச்சிருக்குல்ல. நல்லா காய்ச்சிருக்கு. ஆமா இதெல்லாம் நல்லா முத்துனது செய்யுங்க. சூப்பரா போயிட்டு பாப்பாக்கு நெல்லிக்காய் சாதம் செஞ்சு கொடுங்க. ஓகே ஓகே. இந்த கொத்துல நல்லா சூப்பரா இருக்கு செய்யுங்க. இதே மாதிரிதான் பேபி எல்லா கொத்தும் இருக்கு. இலை மறைச்சிட்டு ஃபுல்லாவே. நல்லா முத்தன காயை மட்டும் பார்த்து பறி. அதுக்கு தான் பறிக்கணும். பெருசா பறி. பரிமா நீ பரிமா. இந்த அளவுக்கு காய்க்குது என்ன. நெல்லிக்காயுமே பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு. அப்படியே மழை நல்லா முத்தி போயிடுச்சு காய். அவ்வளவுதான் போதும் எனக்கு இதுவே. அறுவடை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா பறி எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தேன்னா அறுவடை பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி அதுக்கப்புறம் நெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் நிறைய டைம் பறிச்சிருக்கேன். பட் இந்த தடவை தோட்டம் வச்சதுல வந்து பாத்தீங்கன்னா
ஸோ சூப்பரா எல்லாமே காய் காய்ச்சிருக்கு, எல்லாமே பறிச்சு எடுத்தாச்சு. வீட்டுக்கு போமா போலாம். சொன்னு வந்து தேங்காய் உரிச்சு வச்சிருக்கேன், தேங்காயுமே உரிச்சு எடுத்துக்கிட்டேன். தேங்காய் எல்லாம் இங்க இருந்து நான் எப்பயுமே இங்க இருந்து எடுத்துப்போம், கடையில மேக்ஸிமம் நான் தேங்காயை வாங்க மாட்டேன். நான் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். காலியாக போற டைம்ல வந்து அப்பாவா அம்மா ஊருக்கு வருவாங்களா, அவங்களை எடுத்துட்டு வர சொல்லிடுவாங்க. அதே மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். இப்பதான் வந்து ரீசெண்டா எனக்கு தேங்காய் இல்லாம கடையில போய் வாங்கி வந்தேன். நம்ம வீட்டு தேங்காய் வச்சு காலையில் இப்போ அவங்களே எடுத்துமா சொன்னா வேணான்ட்டு போயிட்டாங்க. ஆமா ஞாபகம் இல்ல, எல்லாம் இருக்குதாங்க அப்படின்னு நான் மட்டும் போயிட்டேன். அப்புறம் போய் பார்த்தா எதுவுமே இல்ல. இந்த டைம் உசாரா எல்லாத்தையும் வந்து பாத்தேன்னா ஆட்டையை போட்டு அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டேன் நானே. நல்லா இருக்குதியா? நல்லா இருக்குதியாம்மா? அப்பா எங்க? சாப்பிட்டியா? என்ன சாப்பாடு செஞ்சா? சரி சரி. வேலைக்கு போய் எப்போ வந்தோமா? எங்க ஆயா கிட்ட போன் பேசுறேன், இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல. நானும் அம்மா அம்மான்னு பேசுறேன். கண்டுபிடிச்சியா? அம்மா அம்மான்னு பேசுறேன் சொல்லிட்டு. நல்லா இருக்கிறியா? ஒருத்தர் ஜசிதாவா, சங்கீதா பேசுற, சங்கீதா எல்லாம் கூப்பிட மாட்டாரு, ஜசிதான்ட்டு வர்றாரு ஒருத்தர். தேங்காய் எல்லாம் எடுத்து பேக் பண்ணுவேன், ஊருக்கு போறதுக்கு எல்லாம் ரெடி பண்றாங்க. ஆமா, கொஞ்சம் சாக்கு இருந்ததுன்னா கவர்ல குப்பை எருவு கொஞ்சமா எடுத்துன்னு போலாமா? செடி எல்லாம் நிறைய வைக்கிறோம்ல, அந்த செடி எல்லாம் போறதுக்கு எருவு. ஆமா எடுத்துட்டு போலாம், சாக்கு தான் எடுத்துட்டு போலாம். இல்லைன்னா கடையிலே வாங்கிக்கலாம். எல்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. தக்காளி வந்து இங்க இருக்கட்டும், அம்மா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போகிறது கட்டியாது, தக்காளி ஜூஸா மாறிடும். ஆமா, மற்றதெல்லாம் வந்து அப்படியே போட்டுக்கலாம். கத்திரிக்காய்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் தான். இந்த நெல்லிக்காயை சாம்பார்ல கூட போட்டு வைக்கலாம், அப்படியே சாம்பார் கார குழம்புல போட்டு கூட அப்படியே சூப்பரா இருக்கு. ஆமா, ஒரு கட்டை போய் ஃபுல் ஆயிடுச்சுப்பா. ஊருக்கு கிளம்பலாம். ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு பரபரப்பா இங்க மார்னிங் ரொட்டீனை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் ரொட்டீனா? ஆமா, ஊர்ல இருந்து அறுவடை பண்ணி எடுத்துன்னு வந்தது எல்லாத்தையும் பிரிக்க ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சாம்பார் வைக்க போறேன். அதான் கத்திரிக்காய் எடுத்துன்னு வந்தேன்ல, கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். இன்னுமே நிறைய இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா பாவக்காய்லாம் காய்கறிலாம் கொடி போயிருக்கு. பாவக்காய், கத்திரிக்காய் நிறைய காய் காய்க்கும். ஸோ முன்னாடி நாங்க வந்து சொரக்காய்லாம் போட்டோம், இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா போடல. நிறைய காய் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எப்பயுமே காய்ச்சிட்டே இருக்கும். அந்த கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்க போற காலையில. அப்புறம் நான் மருதாணியுமே ஃபர்ஸ்ட் வந்த ஊர்ல நல்லா சூப்பரா மருதாணி செடி வந்து நிறைய இலை தலைன்னு இருந்ததா. அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் போய் மருதாணி பறிச்சேன். நல்லா சூப்பரா கலர் நல்லா பிடிக்கும். அப்புறமா நைட்ல மருதாணி வந்து பாத்தீங்கன்னா அரைச்சி வச்சுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா ஒரு நாள் தான், ரொம்ப நாள் அங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியல, கொஞ்சம் இங்கேயும் வேலையா இருந்ததா. அதனால சீக்கிரமா வந்தாச்சு. அவ்வளவுதான். இங்க வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா காலையில சாப்பாடு உள்ள போட்டேன், சாம்பார் வைக்க பயிர் வந்து வேக வச்சு வச்சாச்சு. ஸோ இதான் வந்து காலையிலயும் டிஃபனும் சரி, லஞ்சுக்கும் அப்படியே வந்து முடிச்சிட வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள் நான் எப்பெல்லாம் ஊருக்கு போனேன் கொட்டாலாம் வந்து போட்டு பிறகு அப்டேட் பண்றேன். ஏன்னா நாங்க மெட்டீரியல் வாங்கி வந்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இப்போ அடுத்து உடனே ஒரு ஃபங்க்ஷன் வருது. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா போவேன். அப்போ கொட்டை அப்டேட் எல்லாம் பண்றேன். அவ்வளவுதான், டாடா பாய்.